வாழ்த்துக்கள் நண்பர்களே. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எந்த ஒரு மனிதனையோ அல்லது தலைவனையோ அல்லது மகாத்மாவையோ அறிந்து கொள்ள வேண்டுமானால் 3 முக்கியமான காரியங்கள் நமக்கு தெரிய வேண்டும். ஒன்று அவருடைய வாழ்க்கை, இன்னொன்று அவருடைய செயல்கள், கிரியைகள், 3 அவருடைய சொல் அல்லது அவருடைய உபதேசம். இந்த 3 ரொம்ப முக்கியம். வாழ்க்கை, செயல், உபதேசம். அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் என்ன செய்தார், அவர் என்ன போதித்தார், இல்லையா? பைபிள் நமக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த 3 காரியத்தையுமே அழகாக வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார், அவரிடத்தில் பாவம் இல்லை. அவர் அன்பு நிறைந்தவராக இருந்தார், மனதுருக்கம் நிறைந்தவராக இருந்தார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய மனதுருக்கம். அதே நேரத்துல அவர் செய்த கிரியைகளும் நமக்கு தெரியும், இல்லையா? அதை எண்ணித்தான் நாம் அவரை போற்றுகிறோம், அவரை உயர்த்துகிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். அப்போஸ்தலர் 10:38 ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கும். அவர் நன்மை செய்கிறவராக மாத்திரமே சுற்றி திரிந்தார், இல்லையா? பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை குணமாக்கினார், வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அவர் செய்த கிரியையிலே ஒரு பெரிய கிரியை, நம்முடைய இருதயத்தை விட்டு அகலாத அந்த காரியம் என்னன்னா, அவர் நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தது தான். தம்முடைய பரிசுத்தம் உள்ள இரத்தத்தையே நம்முடைய ஆண்டவர் நமக்காக சிந்தியது தான். அதனால நம்முடைய ஆண்டவரை பற்றி இந்த 2 காரியமும் நமக்கு நல்லா தெரியும். அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியும், அவர் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்தார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் எண்ணித்தான் நாம நம்முடைய ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், இல்லையா? அவரை மகிமைப்படுத்துகிறோம். அவரை ஆராதனை செய்யும் பொழுது அவர் நம்மேல் வைத்த அந்த அன்பும் அந்த மனதுருக்கமும், நம்மை ரட்சிக்கும்படி அவர் நமக்காக சிந்திய பரிசுத்தம் உள்ள இரத்தமும் நம்முடைய கண்களிலே கண்ணீரை வரவழைக்கிறது. அந்த அன்புல நிறைந்து நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் 3வதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றை இன்னும் நாம் அதிகமாக தெரிந்து கொள்ளவில்லையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த உபதேசம், அவருடைய வாயின் வார்த்தைகள். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தர் என்ன சொன்னார் என்பதை குறித்து அதிக கரிசனை இல்லாமல் அவரை ஆராதிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம இன்னும் பூரணமாக அவரை அறிந்து கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம். நீங்க நல்லா படிச்சு பாருங்க, பைபிள்ல அவர் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் இன்னும் நம்முடைய இருதயத்துல அதை வாசிக்கும் பொழுதெல்லாம் தொடக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, லூக்கா 6ஆம் அதிகாரம் அந்த 46ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுவாங்க, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் என் வார்த்தைகளின்படி நீங்கள் நடக்காமல் போகிறது என்ன, என் வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் போகிறது என்ன. ஆழமான வார்த்தைகள், இல்லையா? ஆண்டவரே ஆண்டவரே, உங்க அன்பு பெரிது, உங்க இரக்கம் பெரிது, உங்க தயவு பெரிதுலாம் நம்ம பாடுறோம், நம்ம அவரை மகிமைப்படுத்துறோமே. ஆனால் அவர் நம்முடைய ஆண்டவரானால், அவர் நம்முடைய தகப்பனானால், அவர் நம்முடைய இரட்சகரானால், அவர் நம்முடைய கர்த்தராக இருப்பாரானால், நாம் ஏன் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க கூடாது, அதற்கு கீழ்ப்படிய கூடாது? ரொம்ப முக்கியம். இன்னொரு வசனம் கூட இருக்கு, நான் ரொம்ப நல்லா சொல்றேன் பாருங்களேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அதில் ஆண்டவர் சொல்லுவாங்க, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். என்ன அழகான வார்த்தை! என்னிலே அன்பாய் இராதவன் என் வசனத்தை கை கொள்ள மாட்டான். அப்போ கர்த்தர் என்ன சொன்னார்? இப்ப அவர் மேல் நமக்கு பிரியமா இருக்குன்றது உண்மை அப்படின்னா, அவர் என்ன சொன்னார், அந்த வார்த்தைகளுக்கு நான் எப்படி கீழ்ப்படியணும், அதை நம்ம ஆராய்வோம். ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட நினைவுகள் நம்மள அநேகரிடத்துல கிடையாது. அவரை அறிந்திருக்கிறோம், நம்ம நினைக்கிறோம், அவர் செய்தவைகளை நம்ம அறிந்திருக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவர் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் அவரை இன்னும் பூரணமாக அறிந்து கொள்ள வேண்டுமானால், அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய உண்மை, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், இதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய வார்த்தைகளை நல்லா அறிந்திருக்கணும். கவனிக்கிறீங்களா? அவர் என் ராஜா, என் ராஜான்னு நம்ம சொல்றோமே, இயேசு ராஜா.
இயேசு கிறிஸ்துன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துனா ராஜா இல்லையா? மஷியானா ராஜா. அப்போ என் ராஜா, என் ராஜா, அவர் ராஜாதி ராஜான்லாம் சொல்றோமே, அவர் நம்முடைய ராஜாவானால் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் தானே. அவர் நம்முடைய அப்பாவானால் நாம் அவருடைய வார்த்தைகளின்படி நடந்து அவரை கனப்படுத்த வேண்டியது அவசியம் தானே. அதனால ஆண்டவர் என்ன சொன்னார் என்பதை அதிகமாக நீங்க தியானம் பண்ணுங்க. அப்பதான் அவருக்கு எப்படி பிரியமாக வாழலாம் அப்படிங்கிற சிந்தை நமக்குள்ள உருவாகும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. கீழ்ப்படிதல் தான் புத்தியுள்ள ஆராதனை. அப்படித்தான் பவுல் சொல்ற ரோமர் 12ஆம் அதிகாரத்துல. சரியா? God bless you brothers. God bless you.